வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, மகா கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணன் அவதரித்த நாள். 10 அவதாரங்கள். மச்ச கூர்ம வராக சிம்ம குறியோன் அப்படிங்க. மச்ச கூர்ம வராக சிம்ம குறியோன். மச்சம் மீன், கூர்மம் ஆமை, சிம்மம் நரசிம்மம், வராகம் பன்றி, குறியோன் குட்டையாக இருக்கிறவன், குரல் குறுக குறுகலான வாமனன். பிறகு ராமன் பரசுராமன், கண்ணன் பலராமன், கல்கி. இப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். மச்ச கூர்ம வராக சிம்ம குறியோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன பண்றது என்னங்கிறதையெல்லாம் நாங்க பரிகாரத்திலேயே சொல்றோம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பு இல்லை. மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், பணிவு முக்கியம். பேச்சில நிதானம், அலட்டல் வேணாம், கர்வம் வேணாம், கெத்து வேணாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை காலையில விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும். சரி, அஸ்வினியினுடைய தலைவர் கேது, கேதுவினுடைய தலைவர் விநாயகர். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை, திங்கள் 7 வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். செல்போன்ல ஜெயமோகன்.in போட்டீங்கன்னா அதுல வெண்முரசுன்னு ஒரு பகுதி வரும். அல்லது www.venmurasu.co.in அதுல நீலம்னு ஒரு பகுதி இருக்கு. கண்ணபுராண பத்தி இருக்குது. பாகவதத்தினுடைய நவீன வடிவம் அது. பாகவதம்ங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலை. அதை படிச்சு பாருங்க. 1 மணி நேரமாவது படிக்கணும். அத நீலம் அப்படிங்கிற பகுதி 26 பகுதியில் நீலம்ங்கிறது ஒரு பகுதி. அதை படிச்சு பாருங்க. நாள் முழுக்க 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாளும் படிக்கணும். 2 நாளும் மந்திரங்கள் ஓடணும். என்ன ஓடுறது? ஓம் ஓம் சாந்தி வினியே போற்றி, சாந்தி வினியே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஜாம்பவதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. 2 நாளும் கொடுங்க. நல்லது. புளி சாதம், பருப்பு சாதம், மோர் சாதம் கொடுங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பா இல்ல. வீண் செலவு, வீண் அலட்டல், வெத்து கெத்து ஓவரா இருக்கு. பணிவா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். பணம் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்ணபிரான் பெருமாளுக்கு தீபம் போடணும் திங்கட்கிழமை. வழிபாடு முக்கியம். பண்ணினா தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 5 வடக்கு பச்சை, திங்கள் செவ்வாய் 7 தெற்கு சிவப்பு. செல்போன்ல ஜெயமோகன்.in போட்டீங்கன்னா அதுல வெண்முரசுன்னு ஒரு பகுதி வரும். அல்லது www.venmurasu.co.in அதுல நீலம்னு ஒரு பகுதி இருக்கு. கண்ணபுராண பத்தி இருக்குது. பாகவதத்தினுடைய நவீன வடிவம் அது. பாகவதம்ங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலை. அதை படிச்சு பாருங்க. 1 மணி நேரமாவது படிக்கணும். அத நீலம் அப்படிங்கிற பகுதி 26 பகுதியில் நீலம்ங்கிறது ஒரு பகுதி. அதை படிச்சு பாருங்க. நாள் முழுக்க 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாளும் படிக்கணும். 2 நாளும் மந்திரங்கள் ஓடணும். என்ன ஓடுறது? ஓம் ஓம் சாந்தி வினியே போற்றி, சாந்தி வினியே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஜாம்பவதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. 2 நாளும் கொடுங்க. நல்லது. புளி சாதம், பருப்பு சாதம், மோர் சாதம் கொடுங்க. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உங்க பிரபலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வழிபாடு பண்ணணும். ஏன்? திருஷ்டி இருக்கு. 2 நாளும் சூப்பரா இருக்கு. பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கிறதுனால வைத்தறிச்சல் இருக்கு. அதுக்கு ஜாகிரதையா இருந்துக்கோங்க. நல்ல நாள் 2 நாளும். அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம், திங்கள் 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு, செவ்வாய். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் யது வம்சமே போற்றி, கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம் யது வம்சமே போற்றி, யசோதையே போற்றி, தேவகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பலராமரே போற்றி, பதுமனே போற்றி. www.venmurasu.in போடுங்க. இந்திர நீலம்னு ஒரு பகுதி வெண்முரசுல 26 பகுதியில 1. அதை 1 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சு பாருங்க. நல்லது. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஆமா.
ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பா இல்ல. வீண் பேச்சு, தேவையற்ற பயம், அர்த்தமற்ற குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டணும் நீங்க. ஆமா, சூரியன் நிலா கண்ணிலே தெரியுது இல்ல, அதனால். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 4 வடக்கு பச்சை செவ்வாய். செல்போன்ல jayamoghan.in போட்டீங்கன்னா அதுல வெண்முரசுன்னு ஒரு பகுதி வரும், அல்லது www.venmurasu.co.in. அதுல நீலம்னு ஒரு பகுதி இருக்கு. கண்ணபுராண பத்தி இருக்குது. பாகவதத்தினுடைய நவீன வடிவம் அது. பாகவதம்ங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலை. அதை படிச்சு பாருங்க. 1 மணி நேரமாவது படிக்கணும். அத நீலம் அப்படிங்கிற பகுதி 26 பகுதியில நீலம்ங்கிறது ஒரு பகுதி. அதை படிச்சு பாருங்க. நாள் முழுக்க 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாளும் படிக்கணும், 2 நாளும் மந்திரங்கள் ஓடணும். என்ன ஓடுறது? ஓம் ஓம் சாந்தி வினியே போற்றி, சாந்தி வினியே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஜாம்பவதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும், நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. 2 நாளும் கொடுங்க, நல்லது. புளி சாதம், பருப்பு சாதம், மோர் சாதம் கொடுங்க, நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். உங்கள் பிறவி பலமான தைரியம், சுறுசுறுப்பு 2 நாட்களும் வெற்றியை தேடி தந்தே தீரும். எல்லா வகையிலும், எல்லா வயதுக்காரர்களுக்கும். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயகர் பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுறது நல்லது. அனுகூலமான எண் 7 9 கிழக்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 6 5 வடக்கு கிழக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் யது வம்சமே போற்றி, கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம் யது வம்சமே போற்றி, யசோதையே போற்றி, தேவகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பலராமரே போற்றி, பதுமனே போற்றி. www.venmurasu.in போடுங்க. இந்திர நீலம்னு ஒரு பகுதி வெண்முரசுல 26 பகுதியில 1. அதை 1 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சு பாருங்க, நல்லது. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, நல்லது. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும். 3 நட்சத்திரக்காரர்களும் திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் போடணும். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஏன்? திருஷ்டி இருக்கு, எரிச்சல் இருக்கு மற்றவங்களுக்கு. ஓம் ஓம் வசுதேவரே போற்றி, தேவகியே போற்றி, ரோஹிணியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. நீலம்னு ஒரு புத்தகம் இருக்கு, வெண்முரசு ஜெயமோகன் எழுதியது. அதுல நீலம்னு ஒரு பகுதி, அதை படிச்சு பாருங்க, நல்லது. செல்போன்ல இலவசமா கிடைக்குது. அனுகூலமான எண் 2 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. இன்று நல்ல நாள், சூப்பர். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் யது வம்சமே போற்றி, கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம் யது வம்சமே போற்றி, யசோதையே போற்றி, தேவகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பலராமரே போற்றி, பதுமனே போற்றி. www.venmurasu.in போடுங்க. இந்திர நீலம்னு ஒரு பகுதி வெண்முரசுல 26 பகுதியில 1. அதை 1 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சு பாருங்க, நல்லது. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஆமா, ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க, நல்லது. துளாராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சந்திராஷ்டமம். அசு உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. சித்திரை விசாகம் சுவாதி 3 பேருக்கும் 2 நாளும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, வழிபாடு முக்கியம். சூரியன் சந்திரன் 2 பேருக்கும் தீபம் காட்டணும். ஆமா, 2 நாளும் சிறப்பா இல்ல சார், நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னு சொல்றாங்களே, நாங்க அப்படி நினைக்கல. 2 நாளும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது, அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, பணம் யாருக்கும் கொடுக்க கூடாது, ஜாக்கிரதை. செல்போன்ல jayamoghan.in போட்டீங்கன்னா அதுல வெண்முரசுன்னு ஒரு பகுதி வரும், அல்லது www.venmurasu.co.in. அதுல நீலம்னு ஒரு பகுதி இருக்கு. கண்ணபுராண பத்தி இருக்குது. பாகவதத்தினுடைய நவீன வடிவம் அது. பாகவதம்ங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலை. அதை படிச்சு பாருங்க. 1 மணி நேரமாவது படிக்கணும். அதை
நீலம் அப்படிங்கிற பகுதி 26 பகுதியில் நீலம்ங்கிறது ஒரு பகுதி. அதை படிச்சு பாருங்க. நாள் முழுக்க 2 நாளும் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாளும் படிக்கணும், 2 நாளும் மந்திரங்கள் ஓடணும். என்ன ஓடுறது? ஓம் ஓம் சாந்தி வினியே போற்றி, சாந்தி வினியே போற்றி, சாரங்கமே போற்றி, சங்கபாலனே போற்றி, ஜாம்பவதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சாப்பிட ஏதாவது கொடுங்க. 2 நாளும் கொடுங்க. நல்லது. புளி சாதம், பருப்பு சாதம், மோர் சாதம் கொடுங்க. நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பர். உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். திங்கட்கிழமை கண்ணபிரானுக்கு, கண்ணனுக்கு, பெருமாளுக்கு தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் இருக்கு. ஏங்க திருஷ்டி இருக்கு, அதனால. அனுகூலமான எண் 6, 5 வடக்கு கிழக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள். திங்கள் செவ்வாய் 2, 4 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். நாள் முழுக்க மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் யது வம்சமே போற்றி, கிருஷ்ண பரமாத்மாவுடைய வம்சம் யது வம்சமே போற்றி, யசோதையே போற்றி, தேவகியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். 2 நாட்களும் இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். பலராமரே போற்றி, பதுமனே போற்றி. www.venmurasu.in போடுங்க. இந்திர நீலம்னு ஒரு பகுதி வெண்முரசுல 26 பகுதியில 1. அதை 1 மணி நேரமாவது 2 நாளும் படிச்சு பாருங்க. நல்லது. நல்ல வெளிச்சம் கிடைக்கும். ஆமா. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பர் பிரமாதம் கலகரிங்க. சந்தோஷம். உங்க பிறகு வளமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. 2 நாளும் சூப்பர். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 2, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். திங்கள் 1, 5 வடக்கு தெற்கு சிவப்பு பச்சை செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுதாமனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நந்தகோபனே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்களும் 2 நாளும் ஓடட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. அல்லது பாலகுமாரன் கிருஷ்ணாவதாரம்னு புக் எழுதியிருக்கார். 2 பகுதி படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. மகர ராசியார் நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன? அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும், திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமையும் பெருமாளுக்கு தீபம் போட்டுறணும். மறந்துடாதீங்க. நல்ல நாள் 2 நாளும். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. திங்கள் 9, 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுதாமனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நந்தகோபனே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்களும் 2 நாளும் ஓடட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. அல்லது பாலகுமாரன் கிருஷ்ணாவதாரம்னு புக் எழுதியிருக்கார். 2 பகுதி படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. கும்பராசியார் நேயர்களே, 2 நாளும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சூப்பர். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்க பிறகு பலமான நிதானம், விடாமுயற்சி ஜெயிக்கும். உங்களுடைய கம்பீரம் ஜெயிக்கும். நல்ல நாள். சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம். திங்கள் 2, 3 பச்சை சிவப்பு கிழக்கு தெற்கு செவ்வாய். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுதாமனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நந்தகோபனே போற்றி, நாரதரே போற்றி. இந்த மந்திரங்களும் 2 நாளும் ஓடட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. அல்லது பாலகுமாரன் கிருஷ்ணாவதாரம்னு புக் எழுதியிருக்கார். 2 பகுதி படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் பிரமாதம் கலகரிங்க. சந்தோஷம். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி.
அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம், 4, 7 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும், ஜாக்கிரதை. வைத்தறிச்சல்னால மற்றவங்களுக்கு உங்க மேல 2 நாளும் சூப்பர். அவ்வளவுதான். 2 நாட்களும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் சுதாமனே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுக்கிரனே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பலராமனே போற்றி, பரசுராமனே போற்றி, இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நந்தகோபனே போற்றி, நாரதரே போற்றி, இந்த மந்திரங்களும் 2 நாளும் ஓடட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க, அல்லது பாலகுமாரன் கிருஷ்ணாவதாரம்னு புக் எழுதியிருக்கார், 2 பகுதி படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களை, இன்றும் நாளையும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நாங்க சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.